அன்பிற்குரிய தனுசு ராசி நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள். தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த பதிவில் விடியலை நோக்கி விரைந்த வாழ்க்கை பயணம் அப்படிங்கிற தலைப்பை நான் கொடுத்துருக்கிறேன். உண்மைதான், தனுசு ராசி நண்பர்கள் 180% பேர் ஒவ்வொரு நாளும் விடியலை நோக்கி விரைந்த பயணமாகத்தான் இருக்கின்றது உங்களுடைய வாழ்க்கை பயணம் அப்படிங்கிற எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஏன் அந்த மாதிரி எங்களுக்கு நடக்குது? ஒரு சில விளக்கங்கள் கொடுக்க முடியுமா? நீங்கள் கொஞ்சம் விளக்கம் சொன்னீங்கன்னா அங்கே புரிஞ்சுக்கிடுவோம். அதுக்கப்புறம் என்ன மாற்று வழி அப்படிங்கிறத சொன்னீங்கன்னா அந்த வழியை நாங்கள் பின்பற்றிக்கிடுவோம். அப்போ எங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டி வேணும், ஒரு வழித்துணை அப்படிங்கிறது கண்டிப்பாக வேணும். வழித்துணை அப்படிங்கிறது கண்டிப்பாக வேணும். அப்போது இந்த பாதை வழி போனீங்கன்னா இது நல்ல பாதை, நீங்கள் போக வேண்டிய இடத்துக்கு கரெக்டாக போய் சேர்ந்துடலாம். ஒரு 10 நிமிஷம் முன்ன பின்ன ஆனாலும் இதான் நல்ல பாதை, கொஞ்சம் சுற்றி போக வேண்டியது வரும். இதான் நேர்வழி, இதில் போனீங்கன்னா கரெக்டாக இருக்கும், 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே போய் நீங்கள் சேர வேண்டிய இடத்துக்கு சேர்ந்துடலாம், நல்ல விஷயங்கள் நடக்கும்னு சொல்லலாம். ஆனால் நேராக போகின்ற பாதையில் கஷ்டம் இருக்கும், நீ மாற்று வழியில் போ, கொஞ்சம் லேட்டாகும், நல்லா நடக்கும்னு சொன்னாலும் கேட்பதற்கு தயாராக இருக்கணும். அப்படியான விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பாக நமக்கு ஜோதிடத்தின் மூலியமாக ஒரு நல்ல வழிகாட்டி நமக்கு கிடைச்சி சொல்லிட்டாங்கனால் நம்ம வாழ்க்கை கண்டிப்பாக விடிந்து விடும். அப்படி ஒரு நல்ல வழிகாட்டியும் கிடைக்காம நம்ம பொதுவான ராசி பலனை கேட்டு கேட்டு நாமளாக புலம்பிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால், எந்த ஒரு ஸ்டெப்பு எடுக்காமல் இருந்தோம்னு சொன்னால், மாற்று வழி எடுக்காமல் இருந்தோம்னு சொன்னால் கண்டிப்பாக கஷ்டங்கள் இருந்து கொண்டே இருக்கும், மீளவே முடியாது. அதான் இந்த பதிவில் சில உண்மையான விஷயங்களை நான் சொல்கிறேன். தனுசு ராசிக்கு என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, இனிமேல் எப்படி இருப்பீங்க, எப்படி மீண்டும் வெளியில் வர்றது அப்படிங்கிற விஷயத்தையும் நான் சொல்கிறேன். பதிவை ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. தனுசு ராசி கால சக்கரத்துக்கு 9வது வீடு, அதிபதி குரு பகவான், நெருப்பு ராசி. இந்த நெருப்பு எந்த நெருப்பு தெரியுமா சாமி? காட்டில் எரியறதில்ல, அடுப்பில் எரியறதில்ல, தீபத்தில் வரக்கூடிய ஒளி. தீபத்தை ஏற்றினால் அந்த தீபம் எரிகிறதல்லவா, அந்த நெருப்பு இந்த நெருப்பு. ஆக அந்த நெருப்பு, தீபத்தில் எரிகின்ற நெருப்பு யாராவது வேண்டான்னு சொல்ல முடியுமா, தடுக்க முடியுமா? இன்னைக்கு சாமிக்கு ஆரத்தி காட்டிட்டா முருகப்பெருமானா அரோகரான்னு சொல்லி கையை தூக்கிட்டு வணங்குறோம். பெருமாள் பகவானா கோவிந்தா கோவிந்தான்றோம். ஆக எந்த இடத்துல எந்த சாமிக்கு அந்த விளக்கை ஏற்றுறோமோ அந்த கடவுள் அந்த சாமியினுடைய பெயரையும் சொல்லி அந்த தீபத்தை ஆராதனை பண்ணிக்கிறோம். அப்பேற்பட்ட நெருப்பு தான் இந்த தனுசு ராசி நெருப்பு. சாந்தமாக, அமைதியாக, பக்தியாக, நீதியாக, நேர்மையாக, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கம், எப்போதுமே சரியான முறையில் பயணிக்கக்கூடிய அன்பர்கள் இந்த தனுசு ராசி நண்பர்கள். இவர்களிடத்தில் கள்ளமில்லை, கபடமில்லை, சூதுவில்லை, வாதுவில்லை, வஞ்சகம் கிடையாது, நம்ப வச்சு கழுத்தறுக்கிற சோழியே கிடையாது, ஏமாற்றுதல் கிடையாது, ஒருவரை ஏமாற்றி பிழைக்கின்ற எண்ணம் துளி கூட கிடையாது. இந்த தீபத்து ஒளிவுக்கு அந்த எண்ணம் வருமா? ஆனால் காட்டு தீக்கு அது வரும். எங்கேயாவது பற்றி பிடிச்சு போய் காட்டவே எரிஞ்சு கொளுத்துரும். அது மேசராசி நெருப்பு. தான் வேலையத்தான் முதல்ல பார்க்கும், சிக்கனதெல்லாம் எரிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கும். ஆமாம், இங்கே சிம்மராசியில் இருக்கிற நெருப்பை பாருங்க, அடுப்பில் கட்டாயம் அந்த நெருப்பு தான் எழியும், அது சாப்பாடை கொடுக்கும். அந்த நெருப்பு அடுப்பில் எரிஞ்சாதான் அதை வச்சு தான் நம்ம சமைக்க முடியும். உணவுப் பொருள்களை நமக்கு வேக வச்சு கொடுக்கறது, ஆயுர்வேதிக் மருந்துகளை காட்சி கொடுக்கறது எல்லாமே அந்த சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய நெருப்பு. ஆனால் தனுசு ராசியில் இருக்கிற நெருப்பு எப்பேற்பட்ட மனுஷனையும் ஒழுக்க நெருக்கி கொண்டு வரக்கூடிய நெருப்பு, அப்பேற்பட்ட பக்தியான நெருப்பு. இதில் பிறந்திருக்கக்கூடிய தனுசு ராசி நண்பர்கள் நீங்கள் இப்படித்தான் இருப்பீர்கள். ஆக நாம கெட்டாலும், ஏன்னா விளக்கு தான் எரிந்துதான் மற்றவர்களுக்கு அது நல்லது பண்ணணும் அப்படிங்கிறது. மெழுகுவத்தி எரிஞ்சு தான் உருகிதானையா ஒளி கொடுக்குது, அது மாதிரி தனுசு ராசி தான் உருகி மற்றவங்களுக்கு ஒளி கொடுக்கும். அப்போ தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அத்தனை கஷ்டங்களையும் தாங்கி கொண்டு பிறர் வாழவே உழைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த தனுசு ராசி நண்பர்களுக்கு உண்டு. ஒருத்தர் யாருக்கிட்ட உதவி கேட்டால் கரெக்டாக கிடைக்கும்னா தனுசு ராசி நண்பர்களை தேடி போய் உதவி கேட்டால் எந்த நிமிஷமும் தடை தாமதம் இல்லாமல் கால நேரம் பார்க்காமல் உடன் வந்து உதவக்கூடிய அன்பர்கள் அப்படின்னு கேட்டால் தனுசு ராசி நண்பர்கள். இது இயற்கையான குணம். இதற்கு பிராயச்சித்தம் அப்படிங்கிறது, இப்படியெல்லாம் செய்யக்கூடியவர்களுக்கு ஆப்போசிட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம்.
ஆக இந்த தனுசு ராசிக்கு அப்படின்னு சொல்லும்போது ராசியில் சந்திரன் இருக்காங்க 8ஆம் அதிபதி, அஷ்டமாதிபதி. அப்போ தனுசு ராசியில் சந்திரன் இருப்பது அப்படிங்கிறது ஒவ்வொரு நாளும் ஒரு கௌரவமான அந்தஸ்தான வாழ்க்கையை நோக்கியே இந்த ஜாதகர்கள் பயணித்து கொண்டிருப்பார்கள், இந்த தனுசு ராசி நண்பர்கள். ஆனால் அதை எட்டுவது அப்படிங்கிறது ஒரு வாழ்க்கையில் ஒரு கஷ்டமான விஷயமாவே இருக்கும். எதுவுமே அவ்வளோ சீக்கிரம் கிடைக்கவே கிடைக்காது. எதுவுமே அவ்வளோ சீக்கிரம் கிடைக்கவே கிடைக்காது. போராடித்தான் பெற வேண்டிய கட்டாயம் இருக்கும். இதுதான் தனுசு ராசி. ஏன்னு புரியுதா? நம்ம ராசிக்கு 8ஆம் அதிபதி சந்திரன். அவர் தான் நம்ம ராசியில் இருக்கிறார். ஒரே ஒரு நிமிஷம் வளர்ப்புறை சந்திரனாக நம்ம ராசியில் இருந்துட்டார்னா அவங்களுக்கு எடுத்த உடனே சில காரியங்கள் நல்ல நல்ல அமைப்பு போயிட்டு இருக்கும். ஆனால் தேய்பிறை சந்திரனாக இருந்தால் கட்டாயம் கடுமையான போராட்டங்களை சந்திக்க வேண்டி வரும். அதில் பூராட நட்சத்திரம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. போராடி 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 உருண்டு பிறண்டு எந்திரிச்சு தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஸ்டாண்ட் பண்ணி நிற்கிறதுக்கு கிட்டத்தட்ட 35 வயசு 40 வயசு ஆயிரும். அந்த காலகட்டத்தில் நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு வந்துடும் இந்த பூராட நட்சத்திரத்துக்காரங்க. அப்படி ஒரு கஷ்டங்கள் எல்லாம் அனுபவிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். மூல நட்சத்திரம் கேதுபவனுடைய நட்சத்திரம். இந்த கேதுபவனுடைய மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதே மாதிரி தான். பெண்களாக இருந்தால் கஷ்டப்பட்டு போராட வேண்டியதாக இருக்கும். அப்போ ஆண்களாண்ட போராட வேண்டியது இல்லையா? ஆண்களை நட்சத்திரம் போட்டு பார்த்துரும், ரொம்ப கஷ்டப்படுத்த ஆரம்பிச்சிடும். அதுதான் அந்த மூல நட்சத்திரம் தனுசு ராசியில். அஷ்டமாதிபதி சந்திரன் நம்ம ராசியில் உட்காந்துருக்கனால இவங்களெல்லாம் முன்னுக்கு வரவிடும், அவ்வளோ சீக்கிரம் கொண்டு வர மாட்டார். உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதம் இந்த ராசியில் இருக்குது, சூரியனுடைய நட்சத்திரம். இவங்க எப்பவுமே முதன்மையாக இருக்கணும்னு சொல்லி இவங்களும் போராடி 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 ஒரு பகுதி வயசுக்கு அப்புறம்தான் ஏதோ இப்போ இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் இருப்பாங்க. ஆக இதுதான் இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தினுடைய அமைப்பு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தனுசு ராசிக்கு ராசி அதிபதி குரு பகவான், அவரே 4ஆம் அதிபதி, 2ல் நீச்சம்னார், குடும்பஸ்தானத்தில் நீச்சமாயிருவார். தனுசு ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு இருந்தால் நீச்சம்னு அர்த்தம். அவர் எங்கே உச்சம் பெறுவார்? 8ல் உச்சம் பெறுவார், கடகராசியில் உச்சம் பெறுவார். அப்போ 2ல் நீச்சம் இருக்கணும். வாழ்க்கை தேடல்கள் அதிகமாக இருக்கும். எந்த சூழ்நிலையும் கௌரவத்தை விட்டு கொடுக்காம அந்த அந்தஸ்து கௌரவத்தை கட்டி காப்பாற்றுறதுக்காக, கொடுத்த வாக்கு காப்பாற்றுறதுக்காக எல்லா விஷயத்திலுமே போராடிட்டு இருக்கும். எதிர்பார்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். குரு நீச்சமாயிட்டார் அவ்வளோதான் சொல்கிறக்கெல்லாம் கிடையாது. குரு நீச்சமாக இருந்தால் தான் வாழ்க்கையில் தேடல்கள் அதிகமாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்தில் பாருங்கள், குரு நீச்சமாக இருக்கக்கூடிய நிறைய நபர்கள் வாழ்க்கையில் தேடல்கள் அவங்களுக்கு அதிகமாகிட்டே இருக்கும். அவங்க தான் ஒரு உச்ச பதவிக்கு வரணும், ஒரு வாழ்க்கையினுடைய உச்சகட்டத்தில் இருக்கணும், ஒரு கௌரவமாக இருக்கணும், அந்தஸ்தாக இருக்கணும், எதுலையுமே விட்டு கொடுக்கக்கூடாத, தரங்கெட்டு போகக்கூடாது, தரத்தோடு வாழணும் அப்படின்னு சொல்லி போராடிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அந்த இலக்கை எட்டுவது ரொம்ப கஷ்டம். இங்கே குரு 2ஆம் இடத்தில் நீச்சமாக இருப்பார். அப்போ தன செல்வங்கள் அப்படிங்கிறது வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு ஓடி 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 அதை சேர்க்கங்குள்ளையும் போதும் போதும்னு ஆயிரும். ஐயா, ஒரு தங்க ஆபரணங்கள்லாம் சேர்க்கணும் ரொம்ப கஷ்டமாயிரும் குரு 2ல் இருக்கிற போது. கொடுத்த வாக்கு காப்பாற்ற முடியாது. நிறைய ஏமாற்றங்கள். வாக்கு கொடுத்துட்டு வாக்கை காப்பாற்றுறதுக்காக போராடிக்கிட்டு இருப்போம், பணத்தை கொடுத்துட்டு பணத்தை வாங்குறதுக்காக போராடிக்கிட்டு இருப்போம். ஒவ்வொரு விஷயத்துலையுமே குடும்பத்தில் நம்ம வாக்குக்கு ஒரு மதிப்பு மரியாதை இருக்குமான்னு சொல்லி எதிர்பார்த்து அதையும் பேசிக்கிட்டே இருப்போம். அது முன்னுக்கு பெண் முரணாகவே போயிட்டுருக்கும். 2ல் குரு, உங்கள் குரு நீச்சம் ஆயிட்டார்னா, ராசி அதிபதி குரு 2ல் நீச்சம் ஆயிட்டார்னா, மகரத்தில் நீச்சம், அவரே 8ல் உச்சமாயிட்டார்னா, ஓ சரியான போஸ்டிங், சரியான பதவி, சரியான கௌரவமான வாழ்க்கை, சரியான ஆன்மீக பக்தர்கள், மற்றவர்களுக்கு சரியான வழிகாட்டல் கூடிய அமைப்புள்ள நிறைய தனுசு ராசி நண்பர்கள் ஒரு உச்ச பதவியில் இருப்பாங்க அப்படிங்கிறதான். நல்ல பொறுப்பில் இருக்கக்கூடிய அமைப்பு. அப்போ தான் வாழ்க்கை பக்குவப்படும். 8ல் உச்சம் பெறுவார் குரு, சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதி சனி பகவான், 3ஆம் அதிபதி அவர் தான். இவர் 11ல் உச்சம் பெறுவார், 5ல் நீச்சம் பெறுவார். அங்கே இந்த இடத்துல மற்றவங்களுக்கு வாக்கு கொடுக்காமல் இருந்துட்டோம்னா நம்ம தப்பிச்சோம். நான் செஞ்சு தாரேன் அப்படின்னு சொல்லிட்டா கட்டாயம் நம்ம வேலையை விட்டுட்டு அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கக்கூடிய விஷயத்தை செஞ்சு தான் தீருவோம். இங்கே நம்ம பொழப்பு போயிடும். இப்போ புரியுதுங்களா ஏன் நீங்கள் பாதிக்கப்படுறீங்கன்னு சொல்லி? 2ஆம் இடத்துல சனி, வாக்குஸ்தானத்தில் சனி, நாமளாக வாயை கொடுத்து மாட்டிக்கிறக்கூடாது. எல்லாத்துலேயும் பொறுமையாக இருக்கணும். அவசரப்பட்டு மற்றவங்களுக்கு செலவழிக்கிறது, ஆதாயத்தை தேடி கிடையாது. இந்த இடத்துல அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்காக செலவு செய்கிறது. 11ஆம் இடத்துல சனி உச்சத்தில் இருப்பார். அப்போ எதையுமே என்ன செய்வோம்னு சொன்னால், அதாவது ஒரு லாப நோக்கோடு செயல்பட்டாலும் கூட சந்தோஷத்துக்காக செயல்படுறது. ஏன்னா ஒரு 5ல் போய் நீச்சம் அடைவார்.
இந்த இடத்துல மனசு என்ன ஆகும், நம்ம மனசை வந்து என்ன செய்யணும்னு தெரியும், நம்மளே எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு கடைசியில் தான் யோசனை பண்ணுவோம், என்னடா நமக்கு நடக்குது, எல்லாமே போயிருச்சே அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணுவோம். இப்போ புரியுதுங்களா? ஏன் நம்ம காசு பணம் வேஸ்ட்டாக போகுதுன்னு சொல்லி. இங்கே தான் சனி 5ல் நீச்சம் பெறுவார். ஒரு இருள் கிரகம் 5ஆம் இடத்துக்கு மனசு ஸ்தானத்தில் வந்தாருன்னா மனசு என்ன ஆகும், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு தான் கடைசியில் யோசனை பண்ணுவோம். ஓ, அவங்களுக்கு கொடுத்தோமா, இவங்களுக்கு கொடுத்தோமா, அதை செஞ்சோமா, இதை செஞ்சோமா, கடைசி நமக்கு ஒன்றுமே இல்லையாடா, போச்சேடா அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணுவோம். இதான் விஷயம். அவரே 3ஆம் அதிபதி, தனுசு ராசிக்கு சனி பகவான் 3ஆம் அதிபதி, மந்த கிரகம். இந்த சகோதர வழியெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் ஆதாயத்தை தேர முடியாத ஒரு அமைப்பில் இருப்பீங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எந்த முயற்சி பண்ணாலும் உடனே நடக்காது. எந்த முயற்சி பண்ணாலும் உடனே நடக்காது. ஒரு படி ஏறுனா 4 படி சரிக்குத்தான் ஆவீங்க. வாழ்க்கையில் சரிந்து சரிந்து வீழ்ந்து வீழ்ந்து மிகப்பெரிய போராட்டங்களை சந்திச்சுட்டு இருக்குது. இதனால தான். அதுக்கப்புறம் 5ஆம் அதிபதி செவ்வாய், அவர் எங்கே உச்சம் பெறுவார், அவர் 2ல் மகரத்தில் உச்சம் பெறுவார். ஆனால் 8ஆம் இடத்துல நீச்சமாயிடுவார். மனசு போல் வாழ்க்கை அமையுமா, நம்ம நினச்ச மாதிரி நடக்குமா, ஒன்றும் நடக்காது. ஆனால் இந்த இடத்துல 5ஆம் அதிபதி 2ல் நீச்சம், அதாவது எப்படின்னு கேட்டால், ஒரு வாக்குவன்மையில் போல்டாக இருப்போம், எதுலேயுமே ஒரு ஜெயிக்கிற மனோபக்கத்தோடு போயிட்டுருப்போம். ஆனால் அவரும் செவ்வாய் 8ல் நீச்சம் பெறுவார். இங்கே கோபதாபத்தை குறைச்சிக்கிட்டு பொறுமையாக நிதானமாக இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். அவசரப்பட்டு பேசிட்டோம்னா 10 நாள் பேசாமல் இருந்திருப்போம், நல்லா போயிட்டே இருந்திருக்கும். ஒரு நாள் நம்ம கோவப்பட்டு ஒருத்தர் பேசிட்டோம்னா, இவன் வருஷமெல்லாம் இப்படி தாண்டா பேசுவாங்க, இவங்ககிட்ட பேசுகிறதே பேசுகிறான்னு சொல்லி நம்மளை வந்து முடிவு கட்டிடுவாங்க. இது செவ்வாயினுடைய காரகத்துவம். 5ஆம் அதிபதி பிள்ளைகளால் நிறைய விரைய செலவுகளை சந்திக்கக்கூடிய அமைப்பு. பிள்ளைகளுக்கு நிறைய வாரி கொடுத்துட்டு கடைசியில் ஒன்றுமே இல்லாமல் உட்காந்துருக்கக்கூடிய தனுசு ராசி நண்பர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. இங்கே பூர்வீக சொத்துக்களால் நிறைய விரயமாகிட்டே இருக்கும். எல்லாத்துக்குமே செலவு செலவு, சகோதரர்கள் எல்லா வழியும் செலவு செஞ்சுட்டு ஒன்றுமே இல்லாமல் போயிடும். இந்த மாதிரி ஒரு லாஸாகி போகக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் கவனிக்காமல் விட்டுட்டோம்னா போச்சு. அதுக்கப்புறம் 6ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு 11ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய யார், சுக்கிர பகவான். 6 அப்படிங்கிறது உறவுகள். 4ல் உச்சம் பெறுவாங்க. அங்கே 10ஆம் இடத்துல நீச்சம் பெறுவார் சுக்கிரன். என்ன நடக்கும், அதாவது வந்து எல்லா விஷயத்திலுமே உறவுகள் எல்லாமே நம்மக்கிட்ட நல்லா நெருங்கி பழகுவாங்க, எல்லாமே அனுபவிப்பாங்க, எல்லாமே அனுபவிப்பாங்க. அனுபவிச்சு முடிச்சுன்னா எப்படி நமக்கு பகையாளி ஆகுறாங்கன்னே சொல்ல முடியாது, திடீர்னு பகையாளி ஆகிடுவாங்க. இவங்கனால தான் நமக்கு அப்படியே கண்டிப்பாக உடலாலும் மனதாலும் ரொம்ப பாதிக்கப்பட்டுருவோம். அதே மாதிரி 6ஆம் அதிபதி ஓடி 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 ஒரு வேலைக்காக ஓடுறது, பிழைப்பை தேடி ஓடுறது, வருமானத்தை தேடி ஓடுறது. ஒவ்வொரு விஷயத்திலும் அந்த பரீட்சை எழுதுனா ஜெயிச்சிருவோம், அந்த பரீட்சை எழுதுனா பாஸ் பண்ணிடுவோம், அங்கே போனால் வேலை செஞ்சு 10 ரூபா எச்சா சம்பாதிக்கலாம், இந்த வேலைக்கு போனால் 10 ரூபா எச்சா சம்பாதிக்கலாம், இப்படி சொல்லி ஒவ்வொரு இடத்துலையும் ஓடி ஓடி தன்னுடைய வாழ்க்கையில் நோய் நொடி உபாதைகளை சந்திக்கிறவங்க இவங்க தான். இதனாலேயே உடல் சோர்வு மனசோர்வாயிரும், பிரச்சனைகள் அதிகமாயிரும். இதுதான் சுக்கிரன் 6ஆம் இடத்து அதிபதி. எதிர்பாலினம் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நல்லா பழகுவாங்க, ரெக்கில் பார்த்து கழட்டி விட்டு போயிடுவாங்க. இது உங்களுக்கு நடந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆக யாரையுமே நீங்கள் நம்பி பயணிக்க முடியாது. அப்போ உறவுகிட்டெல்லாம் வரவு செலவு வச்சுட்டு ஒன்றுமே இல்லாமல் போயிடும். இதுதான் 6ஆம் அதிபதி. ஆக எதிர்பாலினம் கண்டிப்பாக எந்த சூழ்நிலையும் உங்களுக்கு நன்மைகள் செய்ய மாட்டார்கள். உங்கள்கிட்ட காரியம் சாதிக்க வைக்கத்தான் இருப்பாங்க. காரியம் சாதிச்சாட்டா கழட்டி விட்டு போயிட்டே இருப்பாங்க. இந்த இடத்துல நீங்கள் ஏமாற்றப்படுகிறீர்கள். அதுக்கப்புறம் 7ஆம் அதிபதி யார், புதன் பகவான். அவரே 10, 4ல் நீச்சமாவார், 10ஆம் இடத்துல உச்சமடைவார். வேலை கிடைக்காத வரைக்கும் ரொம்ப கஷ்டம் ஐயா. வேலை கிடைச்சி உட்காந்துட்டோன்னு வச்சுக்கங்க, டாப் லெவலில் இருப்போம். அதே சமயத்தில் புதன் திசை நமக்கு நடக்காமல் இருக்கணும். புதன் தான் உங்களுக்கு மாரக பாதகாதிபதி. தனுசு ராசி நண்பர்களுக்கு புதனே மிகப்பெரிய சிக்கல் கூடிய கிரகம். எல்லாத்தையும் கொடுத்துட்டு வாழ்க்கை துணை விஷயத்தில் நமக்கு ரொம்ப நஷ்டங்களை கொடுத்துரும், கஷ்டங்களை கொடுத்துரும். நம்மகிட்ட எல்லாம் துரோக பாதங்கள். வாழ்க்கை துணை சரியாக செட் ஆகாது. நாம் ஒன்று சொன்னால் கணவன் இருந்தால் மனைவி ஒன்று பேசுவோம், மனைவியாக இருந்தால் கணவன் ஒன்று பேசுவாங்க. சரியான முறையில் பயணிக்க முடியாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் வாக்குவாதங்கள் பிரச்சனைகளாகும், பிரிவுகளை சந்திக்க வேண்டிய கட்டாயம் வந்துடும். நம்பினவங்களாம் கைவிட்டுருவாங்க. யாரை நம்பி முதலீடு பண்ணாலும் போச்சு. பணம் குழுக்கள் வாங்கல் வைக்கிறோம்னா போச்சு. எந்த சூழ்நிலையும் நமக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. கூட்டு தொழிலெலாம் சேர்ந்து செஞ்சோம்னா போச்சு. லாப கணக்கெல்லாம் அவங்களுக்கு, நஷ்ட கணக்கு நமக்கு. நிறைய பேரோட வாழ்க்கையில் உங்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்கும். இதெல்லாம் காரணம், இதுதான் உண்மையான காரணம். இது பொதுவாக ராசிக்கு இந்த மாதிரி தான் கிரக அமைப்புகள் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் பாருங்கள், 8ஆம் அதிபதி சந்திரன், அவர் தான் உங்கள் ராசியில் இருக்கான ஓப்பனிங்லேயே பேசிட்டேன். 9ஆம் அதிபதி சூரியன், அவர் 11ஆம் இடத்துல நீச்சம் பெறுவார், 5ஆம் இடத்துல உச்சம் பெறுவார். 9ஆம் இடம் தந்தை, தந்தை வழி உறவுகள்.
இவங்ககிட்டலாம் நமக்கு நல்லது நடக்கும்னு சொல்லி நீங்கள் ஏதாவது செஞ்சீங்கன்னா நல்லதே நடக்காது. இவங்களால நீங்கள் அதல பாதாளத்தலாம் போவீங்க. அப்பா கஷ்டப்பட்டுட்டு இருப்பாரு. அவருடைய கடன் உடனெல்லாம் நம்ம தான் சேர்த்து அடைக்க வேண்டிய கடன். அவர்கள் மேலே தூக்கி விடணும் அவரை. 5ல் உச்சத்தில் இருந்தாருன்னா பரவாயில்ல, டாப் லெவலில் வந்துடுவார். அதே சூரியன் இங்கே நீச்சத்தில் இருந்தாருன்னா போச்சு. அதே சூரியன் 2ஆம் இடத்துல இருந்தாருன்னா நல்ல விஷயம். கண்டிப்பாக இந்த 2ஆம் இடத்துல சூரியன் இருந்துட்டாருன்னா கண்ணு பிரச்சனை ஓவராக இருக்கும். சில பேருக்கு தனுசு ராசி முடியும் 6 வாரத்தை கண்ணாடி போட வேண்டிய கட்டாயமாயிருக்கும். வலது கண் பிரச்சனையாக இருக்கும். இந்த மகரத்தில் சூரியன் இருக்கின்ற பொழுது இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் உண்டு. அதனால் இப்படி தான் வாழ்க்கையில் நீங்கள் கெடுபலங்களை சந்திக்கிறீங்க. என்ன தான் ஓடி ஓடி புண்ணியம் பண்ணாலும் உங்களுக்கு நல்ல விஷயங்களே நடக்க மாட்டேங்கிறது. இந்த சூரியன் 9ஆம் அதிபதி அவர் 11ல் நீச்சம். லாபம்னு சொல்லி ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னாங்க நமக்கு பாதகம் தான் நடக்கும், துரோக பாதகம் தான் நடக்கும். 5ல் உச்சம் பெறுவார். அப்போ அந்த இடத்துல என்ன செய்வோம், சரியான பூர்வீகத்தில் இருக்கிற தொழிலை செஞ்சால் நம்ம முன்னுக்கு வந்தாலும் அங்கேயும் போவோம், அங்கேயும் பின்னடைவை தான் சந்திப்போம். மனதளவில் கடுமையான பாதிப்புகளை தான் சந்திப்போம். இதெல்லாம் தனுசு ராசிக்கு பொதுவான விஷயங்கள். புரியுதுங்களா? அப்போ ஏன் நம்ம பாதிக்கப்படுறோம்? சரி, இப்படி பாதிப்புலேருந்து மீண்டும் வெளியே வரணும் ஐயா. இப்படியே இருக்குது, வாழ்நாள் முழுவதும் இப்படி தான் இருக்குமா? இப்படி தான் இருக்கும். ஆனால் சுய ஜாதகத்தில் லக்னம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வேறு இருக்கும். நீங்கள் பிறந்த நாமயோகம், திதி, வாரம், நட்சத்திரம், கரணம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் இருக்கும். இதையெல்லாம் கரெக்டாக தெளிவாக ஆய்வு பண்ணி பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் ராசி ஒரு பக்கம் இருந்தாலும் லக்ன பலன் நம்மளை வாழ வச்சிடும். அப்போ அந்த லக்னத்துக்கு நம்ம பிறந்த என்ன திதியில் பிறந்திருக்கோம், அந்த திதிக்கு திதி சூனியம் என்ன, அதை கண்டுபிடிச்சிட்டு அந்த சூனியத்துக்கான விஷயங்களை விளக்குவதற்கு எந்த பரிகார வழிமுறைகள், எந்த ஆலயத்துக்கு செல்லணும் அப்படிங்கிறத பார்க்கணும். சூனிய திசை நடந்தாலும் இருந்து தப்பித்து வரக்கூடிய அமைப்பு எப்படி? 10ஆம் அதிபதி புதனே சூனியக்காரனா தொழில் செஞ்சால் வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியாது. அப்போ இந்த திதி சூனியம் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். அதே மாதிரி நாமயோகத்தில் நம்ம எந்த நாமயோகத்தில் பிறந்திருக்கிறோம், யோகாதிபதி யார், அவயோகி யார், அப்போ நமக்கு நடக்கக்கூடிய தசாபுத்திகள் யோக தசையா அவயோக தசையா, அதை கரெக்டாக பார்க்கணும். அதுக்கப்புறம் கருணநாதன் எப்படி இருக்கிறாரு, எந்த கரணத்தில் பிறந்திருக்கிறோம், நம்ம கரணத்துக்குரிய கடவுள் நமக்கு எந்த சூழலை கை கொடுக்கக்கூடிய அமைப்பில் நம்ம ஜாதகத்தில் இருக்குது, அதற்கான வழிபாடு அப்படிங்கிறது என்ன, அதை எப்படி பலப்படுத்துறது, அந்த பிரச்சனையை எப்படி சரி பண்ணுறது, நெகட்டிவாக இருந்தால் எப்படி சரி பண்ணுறது, இதையெல்லாம் பார்க்கணும். இப்படியான விஷயங்களெல்லாம் தெளிவாக ஆய்வு பண்ணி பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் இதுக்கு தீர்வு நிச்சயமாக சுய ஜாதகத்தில் 100% உண்டு. வாழவே முடியாது நாமளாக முடிவு பண்ணக்கூடாது. கஷ்டம் கஷ்டம் கஷ்டம்னு நம்ம வாயிலிருந்து வர 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 கஷ்டம்தான். பரவாயில்ல, ஒரு தெளிவான ஜோதிடத்தை கொடுத்து நம்ம ஜாதகத்தை தெளிவுபடுத்தி அந்த விஷயங்கள் என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான பரிகார வழிமுறைகள், ஆலய வழிபாடுகள், ஜாதக ரீதியாக எந்த கோயிலுக்கு போகணும், எதை நீக்கணும், எந்த விஷயத்தை நீக்கி அதிலிருந்து வெளியில் வரணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம்னா நிச்சயமாக வாழ்க்கையில் தோல்விகளே இல்லை நண்பர்களே. தனுசு ராசி நண்பர்கள், கஷ்டம்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா இதுதான் பிரச்சனை, முன்னேற முடியும்னு சொல்லிக்கிட்டே இருந்தால் இதே தான். இந்த ராசியில் பிறந்தது வேஸ்ட்டு, அது வேஸ்ட்டு, இது வேஸ்ட்டு, நீங்கள் சொல்கிற ஜோதிடம் வேஸ்ட்டு, பொய், பித்தலாட்டம், பிரான் சொல்லிக்கிட்டே இருந்தால் அதே தான் நடக்கும். ஆனால் மாற்று வழி சுய ஜாதகங்களில் உண்டு. அதை தேர்ந்தெடுத்து வழித்தடத்தை சரியான முறையில் அமைக்காத பட்சத்தில் நமக்கு வாழ்க்கை எப்போதுமே கஷ்டமாகத்தான் இருக்கும் நண்பர்களே. இந்த இதில் விருப்பப்பட்டால் நீங்கள் உங்கள் ஜாதகத்தை என்கிட்ட பார்க்கணும் விரும்புனீங்கன்னா 93 639 79 179 இந்த நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தெளிவான விளக்கம் பெறலாம். மிக்க நன்றி.